விஷயம் சுமூகமாக முடிந்திருக்கிறது. ஆனாலும் இதை எப்படியாவது மீண்டும் மீண்டும் நெருப்பை பற்ற வைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய நினைப்பில் மண் விழுவுமே திரும்ப இந்த தேசத்தின் ஒற்றுமையை யாராலும் சிதைக்க முடியாது. இந்த பாபர் மசூதியோட இஷ்யூக்கு அப்புறம் தான் இங்கே பிஜேபி மேலே ஒரு சிறுபான்மையினருக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டது. அதுதான் முதல் இஷ்யூ. அதை மறுக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு உண்மை தெரியாது. உண்மை தெரிந்ததோ உண்மை தெரியலையோ பொதுவாக சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது இல்லையா? அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு சம்பவங்கள், அதற்கு பின் நடந்த சம்பவங்கள். இப்போது நீங்கள் கடைசியாக இப்போ சமீபத்தில் 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்திலிருந்து எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கும் பொழுது சக இஸ்லாமியராக அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வரும். பாருங்க, நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேன் என்பதற்காக கண்மூடித்தனமாக எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய கேபினெட் அமைச்சர் அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை பேசினார். என்னுடைய முகநூல்லே நான் பகிரங்கமான கண்டனத்தை தெரிவித்தேன். இது போன்ற ஒரு யூடியூப் சேனலில் என்னை பேட்டி எடுத்து அந்த கேள்வியை கேட்ட பொழுது அவர் செய்தது தவறு, கண்டனத்துக்குரியதுன்னு சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் இருக்கிற கேபினெட் அமைச்சர். ஆனாலும் அவர் பேசியது தவறுன்னு நான் சொல்கிறேன்னா எனக்கு என்னுடைய கட்சி அந்த உரிமையை தந்திருக்கு. தவறை தவறென்று சொல்லுவதற்கு எனக்கு அந்த கட்சி உரிமையை தந்திருக்கிறதுனால தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேன். தவறுன்னு சொல்கிறீங்களா? சரின்னு சொல்லி அதை முடிச்சிடறேன். அப்போ எல்லாவற்றையும் தவறு என்று இஸ்லாமியர்களை நம்ப வைக்க முயற்சி செய்கிற திமுகவுடைய, காங்கிரஸுடைய, இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளுடைய அந்த முயற்சியை நான் எதிர்க்கிறேன். தவறுன்னு சொல்லுங்கள், நானும் உங்களோடு சேர்ந்திருக்கிறேன். ஏன்னா நான் பிறப்பால் இஸ்லாமியன். அதே வேளையில் இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய 140 கோடி மக்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன். அப்போ கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நியாயம் இருக்கணும், அது சொல்லுவதில் ஆதாரம் இருக்கணும். ஆதாரமே இல்லாமல் பேசுவதாக இருந்தால் அது நல்ல நிலையில் போய் முடியாது.